நமது இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டின் முதல் மாதம் அல்லாஹ்வினால் புனிதப்படுத்தப்பட்ட முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திற்கு இஸ்லாத்தில் மிக உயரிய கண்ணியமும் சிறப்பும் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலே கண்ணியப்படுத்திய 4 புனித மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதமும் ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தில் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள், கோரிக்கைகள் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட, அதாவது கபூல் செய்யப்பட நாம் ஓத வேண்டிய ஒரு மிக மகத்தான திக்ரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த திக்ரை நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் எதைக் கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அது மறுக்கப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த திக்ர் என்ன, அதை எப்படி ஓத வேண்டும், அதன் சிறப்புகள் என்ன என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திக்ரை பார்ப்பதற்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தின் மகத்துவத்தை நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தின் சிறப்பை உணர்ந்து நாம் செய்யும் இபாதத்துகளுக்கு நன்மைகள் அதிகம். முஹர்ரம் மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் மாதம் என்று சிறப்பித்துக் கூறியுள்ளார்கள். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எப்படி அதிக கூலி உண்டோ, அதேபோல் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடம் நாம் செய்யும் துஆக்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள் கபூலாவதற்கான அந்த திக்ரை நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி துல் ஜலாலி வல் இக்ராம். இதன் பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. நீயே பேரருளாளன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன். எவ்வளவு அழகான அர்த்தமுள்ள வரிகள் பாருங்கள். பிரபஞ்சத்தின் அதிபதியை, அவனது மிக உன்னதமான பண்புகளைக் கொண்டு நாம் புகழ்கிறோம். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் ஒரு தோழர் இந்த திக்ரை ஓதி துஆ செய்தபோது நபி அவர்கள் கூறினார்கள், அவர் அல்லாஹ்வின் மிகப் பெரும் பெயர் கொண்டு துஆ செய்துவிட்டார். இதன் மூலம் துஆ செய்யப்பட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இதன் மூலம் கேட்கப்பட்டால் அவன் கொடுக்கிறான். ஆதாரம் அபூதாவூத், திர்மிதி. இந்த முஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக நீங்கள் தொழுகைக்குப் பிறகும் தஹஜ்ஜுத் நேரத்திலும் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் மற்ற நேரங்களிலும் முதலில் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அதன் பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள். உங்கள் வறுமை நீங்க, நோய் நொடிகள் குணமாக, குடும்பத்தில் பரக்கத் உண்டாக, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்க இந்த திக்ரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். அல்லாஹ் நமது துஆக்களை கபூல் செய்வானாக. அகிலத்தை படைத்த அல்லாஹ் தன் திருமறையில் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியைப் பற்றி, நீங்கள் அங்கே ஒரு கதவு இருப்பதை அறியாத போதும் அதை திறக்கக்கூடிய ஒரு தெய்வீகத் திறவுகோல் அது. குர்ஆனில் அத்தியாயம் அத்தலாக்கின் 2 மற்றும் 3வது வசனங்கள் இப்படிச் சொல்கிறது. وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இதன் பொருள் என்ன தெரியுமா? எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் துன்பங்களிலிருந்து வெளியேறும் ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு உதவி செய்வான். இங்கே அந்த வார்த்தையை கவனியுங்கள். எண்ணிப் பார்த்திராத இடம். இதன் ஆழம் உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் மூளை எதையெல்லாம் சாத்தியம் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் கூட உதவி வருமா என்று நீங்கள் வியக்கும் ஒரு திசையிலிருந்து உதவி வரும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மிடம் இருக்கும் பணத்தை எண்ணுவோம், அல்லது நமக்குத் தெரிந்த செல்வாக்கு மிக்க மனிதர்களைப் பற்றி யோசிப்போம். இது மனித இயல்பு. ஆனால் இறைவன் சொல்கிறான், உன் கணக்குகளை மூடிவை, என் கணக்கு ஒன்று இருக்கிறது என்று. நாம் ஒரு கதவை தட்டுகிறோம், அது திறக்கவில்லை. நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அல்லாஹ் உங்களுக்காக வேறொரு திசையில் ஒரு ஜன்னலை திறந்து வைத்திருப்பான். அதை நீங்கள் பார்க்கத் தவறியிருப்பீர்கள். மக்ரஜ் என்றால் வெளியேறும் வழி என்று பொருள். அந்த வழியை உருவாக்குவது உங்களின் திறமையோ செல்வாக்கோ அல்ல. அது இறைவனின் தனிப்பட்ட கருணை. வரலாற்றில் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலின் ஓரத்தில் நின்றபோது முன்னால் கடல், பின்னால் எதிரிப்படை. தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் என்னோடு இருக்கிறான். கடல் பிளக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நடந்தது.
உங்கள் வாழ்விலும் கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பிளக்க இறைவனால் ஒரு நொடி போதும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போலவே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்விலும் ஒரு தருணம் வந்தது. ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நின்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெரும் நெருப்புக் குண்டத்தில் வீசி எறிந்தார்கள். கைகள் கட்டப்பட்ட நிலையில் தன்னைச் சுற்றி எரியும் நெருப்பிற்கு நடுவே அவர் காற்றில் பறந்து கொண்டிருந்தபோது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து கேட்டார், இப்ராஹீமே, உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? அதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன். மனித கணக்குப்படி நெருப்பு சுட வேண்டும், அதுதான் இயற்கை. ஆனால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை மட்டுமே நம்பிய அந்த நொடி அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. இறைவன் நெருப்பை பார்த்து கட்டளையிட்டான், நெருப்பே, இப்ராஹீமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. சுட்டெரிக்க வேண்டிய நெருப்பு அவரை பாதுகாக்கும் பூங்காவாக மாறியது. இதைத்தான் இறைவன் சொல்கிறான், நீங்கள் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து உதவி வரும் என்று. உங்கள் வாழ்க்கையில் உங்களைச் சுற்றி நெருப்பு போன்ற பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு பயந்து அவனை நீங்கள் சார்ந்திருந்தால் அதே நெருப்பை உங்களுக்கு குளிர்ச்சியாக மாற்ற அவனால் முடியும். இன்று இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு தனிமையில் அமர்ந்து இந்த வசனத்தை ஒரே ஒரு முறை ஆழமாக ஓதுங்கள். இனி நான் தவறான வழியில் செல்ல மாட்டேன் என்று உறுதியெடுங்கள். யா அல்லாஹ், எல்லா கதவுகளும் எனக்கு பூட்டப்பட்டுவிட்டன. உனது வாக்குறுதிப்படி எனக்குத் தெரியாத ஒரு கதவைத் திற என்று கேளுங்கள். வசனத்தை ஓதிவிட்டு உங்கள் கவலையை அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். பாரத்தை அவனிடம் கொடுத்துவிட்டால் உங்கள் மனம் இலகுவாகும். உதவி நிச்சயம் வரும். இறைவனின் உதவி என்பது நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் வராமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு மிகச் சரியான நேரத்தில் அது நிச்சயம் வந்து சேரும். இந்த செய்தி இப்பொழுது கவலையில் இருக்கும் ஒருவருக்குத் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கு இதை பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைத்த அதிசயத் தருணங்கள் உண்டா? அதை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் துஆ செய்வோம். அல்லாஹ் உங்கள் கவலைகளை நீக்கட்டும். ஆமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும்.